வருடம் நடக்கக்கூடிய இது சர்வதேச அளவான டேக்வாண்டோ போட்டி. இதில் இந்த வருஷம் சிங்கப்பூரில் நடந்த ஒரு டேக்வாண்டோ போட்டிக்கு இன்விடேஷன் வந்துச்சு. அதை நம்ம அசோசியேஷன் கிராண்ட் மாஸ்டர் கோதண்டம் சார் கிட்ட சொன்னோம். அவருடைய ஒப்புதலோட இந்த போட்டிக்கு நாங்கள் போயிட்டு 2 பிரிவில் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் ஒரு பிரிவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னோட மாணவன் திவாகர் பூம்ஸ்டேயில் அண்டர் 14 கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஜம்பிங் ஃபெல்டிக் டெமோ சாம்பியன்ஷிப்லையும் சரி அவர் வந்து சில்வர் மெடல் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு அண்டர் 40ல் சீனியர் பூம்ஸ்டே பிரிவில் வந்து வெண்கல பதக்கம் நான் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் யுவராஜ் மாஸ்டருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து அசோசியேஷன் மாஸ்டருக்கும், அதுக்கப்புறம் என் கூட பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், டேக்வாண்டோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் சீனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் சார், பார்த்திபன் சார், அப்புறம் ராஜேஷ் அண்ணா, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் கிளாஸில் சந்தோஷ் அண்ணா, ரேகா அக்கா, அதுக்கப்புறம் ஷர்வானி அக்கா, திவாகர் அண்ணா, இவங்களாம் வந்து மேட்சஸ் போயிட்டு மெடல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு ஒரு ஆசை, நானும் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போயிட்டு மெடல் வின் பண்ணணும், இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்னு. எங்கள் மாஸ்டரோட கனவு வந்து ஒலிம்பிக்ஸ் போகணும் அப்படின்னு எங்கள் மாஸ்டரோட கனவு வந்து நான் நிறைவேற்றேன். சிங்கப்பூரில் வந்து டேடோ இன்டர்நேஷ்னல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் 11th டேடோ. அதில் வந்து நான் பூம்ஸ்டேல அண்டர் 14 ரெட் டிப் பெல்ட் கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணேன்.